ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கியர் பாக்ஸ் அப்படின்னா இதுக்கான ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் பயன்படுது. இது எங்கே இருக்குன்னா 4 வீலரில் இருக்கும். அதாவது கிளச்சுக்கும் ப்ரொப்பலர் ஷாஃப்ட்டுக்கும் சென்டரில் இருக்கும். கியர் பாக்ஸோட நன்மைகள் என்னென்னா ஃபியூலோட யூசேஜை குறைக்கலாம். இந்த கியர் பாக்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்கில் ஹை ரேஸ் கொடுப்போம். அப்படி ரேஸ் அதிகமாக கொடுக்கும்போது ஃபியூலானது அதிகமாக கம்பஷன் சாம்பில் செக் பண்ணும். அப்படி செக் பண்ணும்பொழுது ஃபியூலானது 100% யூஸ் ஆகாது. 70 ஆர் 50% தான் யூஸ் ஆகும். மிச்ச ஃபியூல்லாம் சிலிண்டர்லேயே வேஸ்ட் ஆகிடும். ஸோ கியர் பாக்ஸ் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு கியரில் ஃபியூலானது கொஞ்சமாக தான் செக் பண்ணும். அதனால் ஃபியூல் யூசேஜ் ஆனது குறையும். நெக்ஸ்ட் என்னென்னா ஆக்சிடெண்ட்டாக தவிர்க்கப்படும். அதாவது நம்ம கியர் பாக்ஸ் இல்லை அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஹை ரேஸ் கொடுப்போம். டப்புன்னு எங்கேயாச்சும் நிறுத்தணும் வண்டி அப்படின்னா நிறுத்த முடியாது. ஒரு 4 ஸ்டெப் தள்ளி தான் நிற்கும். அதுவே கியர் பாக்ஸ் இருந்ததுன்னா நம்ம ஃபஸ்ட்டு கீரில் மூவ் ஆகும்போதே டப்புன்னு ஃபஸ்ட்டு கீரோ அல்லது செகண்ட் கீரோ மூவ் ஆகும்போதே டப்புன்னு வண்டியை நிறுத்திடலாம். இதில் 3 டைப்ஸ் ஆஃப் கியர் பாக்ஸ் இருக்குது. ஸ்லைடிங் மெஷ், கான்ஸ்டன்ட் மெஷ், சைக்ரோ மெஷ். ஸ்லைடிங் மெஷ்னால் கியரை மூவ் பண்ணி கியரோட மிக்ஸ் பண்ணுவாங்க. இது ஸ்லைடிங் மெஷ் கியர் பாக்ஸ். கான்ஸ்டன்ட் மெஷ் கியர் பாக்ஸ்னால் மெயின் ஷாஃப்ட்டில் பர்மனெண்ட்டாக கியர் இருக்கும். ஸ்லைடிங் டாக்கை பயன்படுத்தி ப்ளே ஷாஃப்ட்டில் இருக்கும் கியரையும் மெயின் ஷாஃப்ட்டில் கியரையும் மெஷ் பண்ணுவாங்க. சைக்ரோ மெஷ் கியர் பாக்ஸ்னால் கான்ஸ்டன்ட் மெஷ் கியர் பாக்ஸோட இம்ப்ரூவ்மெண்ட் தான் சைக்ரோ மெஷ். கான்ஸ்டன்ட் மெஷ் கியர் பாக்ஸை இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி பாருங்கள்.